வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இறைவனை வழிபடுகிற நன்னாள். 6வது படைவீடு பழமுதிர் சோலை, ஞானப்பழம் உதிர்கின்ற இடம். அந்த 6வது படைவீடாகிய பழமுதிர் சோலையிலே வெள்ளிக்கிழமை என்று வணங்குகின்றோம். அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தி அரசே அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தி அரசே விரை சேர் கடம்பணிந்த வள்ளிக்கணவா வடிவேலா வரதச் சரதப் பெருவாழ்வே வெள்ளிமலை நேர்வியல் ஞான மேவு பழமார் சோலையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய், வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய், வேதநாதா பதம் போற்றி. நாம் அள்ளி வழங்கும் ஆறுமுகத்தி அரசே விரை சேர் கடம்பணிந்தேன் வள்ளிக்கணவா வடிவேலாம் வரதச் சரதப் பெருவாழ்வே வெள்ளிமலை நேர்வியல் ஞான மேவு பழமார் சோலையனே வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய், வெள்ளிக்கிழமை வந்தருள்வாய், வேதநாதா பதம் போற்றி. அன்பர்களே, தனியே இழையை அறுத்து விடலாம். ஒரு 25,000 இழைகளை ஒன்று சேர்த்து முறுக்கிவிட்டால் திருவாரூர் தேரை இழுத்து விடலாம். அதுபோல சேர்ந்து பாடுகிற பொழுது ஆண்டவன் அங்கே எழுந்தருளுவார். அது கூட்டு வழிபாடு என்று சொல்லுவார். காந்தியடிகள் கடைசியில கூட்டு வழிபாடு செய்து உலகத்தை உய்வித்தார். ஆகவே எல்லோரும் சேர்ந்து அன்பு மயமாக இறைவனை கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஓம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் 121வது அவதார திருநாளை முன்னிட்டு ரூபாய் 350 விலையுள்ள திருமுருக கிருபானந்த வாரியார் வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை விலை குறைத்து ரூபாய் 250க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெளியீடு குகஸ்ரீ வாரியார் பதிப்பகம். புத்தகம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0448457666 மற்றும் 9840855049.